ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ முதல்ல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதாவது சாம்பார் வெங்காயம் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம் போல் எடுத்திருக்கோம். இதை இப்போ நம்ம தொலி உரித்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். நான் இப்போது சின்ன வெங்காயத்தை தொலி உரித்து வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடலாம். நம்ம இப்போ சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ண 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மட்டன் சுக்கா பண்ண இப்போ நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கிடலாம். நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போட்டாச்சு. இதை நம்ம சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போட்ட சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மட்டனை போட்டுடலாம். இப்போது நம்ம இந்த மட்டன் உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம மட்டனை உள்ளே போட்டு கொஞ்சம் வதக்கின பிறகு அது லைட்டாக வெளியே மட்டும் நல்லா குக் ஆகிருக்கும், உள்ளெல்லாம் குக் ஆகிருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ணேன். சக்தி மட்டன் சுக்கா மசாலா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மசாலாலாம் இந்த மட்டனுக்குள்ளே இந்த மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம அந்த மசாலா போட்டாச்சு. இது 1/2 kgக்கு ஒரு 50 கிராம் பேக்கெட் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டிக்கிடலாம். இதை நம்ம மசாலா போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கியிருக்கோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும், அந்த மசாலாவோட பச்சை வாசனை. ஸோ இன்னும் கூட ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதை இந்த குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். மட்டன் வேக அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். நம்ம அவருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே கலர் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். நான் இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த மட்டன் முங்க அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போது மட்டன் சுக்கா பண்ணதுனால தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது. ஸோ கம்மியாக மினிமம் லெவல் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவு வச்சுருக்கேன். நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை நம்ம மூடியாச்சு. இப்போ ஒரு 5-6 விசில் வர வச்சுக்கிடலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மொத்தம் 5 விசில் அடுத்தால ஒரு 15 minutes ஆகிட்டு நம்ம இப்போ இந்த குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்து அதில் உள்ள எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டன் கொழுப்பில் உள்ள எண்ணெய் குக்கரில் வைக்கும்போது அது நல்லா பிரிஞ்சு வந்துடும், நல்லா வெந்த உடனே. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி பண்ண ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ இது லேசாக பொரிஞ்சதும் நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டனை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் உள்ள அந்த எக்ஸஸான எண்ணெய் எக்ஸஸாக இருக்க தண்ணி வற்றின உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 இனுக்கு அளவு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மட்டன் சுக்காவில் போட்டுடலாம். நம்ம இப்போ பண்ண மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஓரளவு நிறையா தண்ணி வற்றிட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. ஓகே, பாய்.